மனசில் பெரிய ஜாக்கு ரோஸு நினப்பு. டைட்டானிக் படத்தோட ஹீரோவும் ஹீரோயின் மாதிரி நின்று போஸ் கொடுக்குற லட்சணத்தை பார்த்தீங்களா? இது மாதிரி அமெரிக்காவிலே ஒரு சிலை வச்சுருக்காங்க. உலகத்திலேயே அதிகமான அதிகாரம் படைத்த ஒரு நபர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதிங்கிற அந்த சீட்டு தான். அந்த சீட்டுக்கு கொஞ்சம் தகுதி இல்லாத WWFல சண்டை போடக்கூடிய வீரர்களாக கொண்டு போய் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. இந்த லட்சணத்தில் இருக்குது அமெரிக்காவினுடைய நிலைமை. இன்னொரு புறம் இன்ப சுற்றுலா எங்கே ட்ரம்ப் போகிறாராம், யார் கூட அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குல்ல, அதையும் சொல்கிறேன். ஈரான் போரில் புட்டின் இணைகிறாரா அப்படிங்கிற ஒரு சீரியஸான டாபிக்குள்ளையும் நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டாபிக். ரெண்டாவது, ரிலையன்ஸ் பற்றிய செய்திகளும் LPG ரிலேட்டடான விஷயங்களும் நம்ம பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. அது பற்றிய அப்டேட்டையும் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. அவருக்கு இன்ப சுற்றுலா போகிறது அப்படிங்கிறது கணக்கே கிடையாது. எப்படினாலும் போவார், யார் கூடனாலும் போவார். அதான் ட்ரம்ப்போட ஸ்டைலு. இருந்தாலும் அவர் இந்த முறை இன்ப சுற்றுலா போயிருக்கிறது எங்கே அப்படின்னு கேட்டால், மத்திய கிழக்கு நாடுகளுக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அங்கே போர் பண்ணுறதே எனக்கு ஒரு ஹனிமூன் ட்ரிப்பு போகிற மாதிரி தான் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. சுற்றுலாவில் முக்கியமான நீர்வழி தடங்கள் எங்களுக்கு தடையாக இருந்தால், எப்படி அமெரிக்காவுக்கு தடையாக இருந்தால் 20 மடங்கு வேகத்தில் நான் பாய்ந்து போய் தாக்குவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. எது எப்படியோ ட்ரம்ப்பினுடைய அந்த ஸ்டைல் அப்படிங்கிறத ஈரான் எப்படி தடுத்து நிப்பாட்ட போகிறாங்க, தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்கங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். சீக்ரெட் ஹேண்ட்ஷேக் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அவங்க அமெரிக்காவில் ஒரு சிலை ஒன்று வச்சுருக்காங்க. வாஷிங்டன் DC நேஷ்னல் மாலில் ஒரு சிலை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த சிலையோட ஸ்ட்ரக்சர் தான் இது. ரைட்டா? யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் ட்ரம்ப்பு, இன்னொருத்தர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸினுடைய கதாநாயகன், பாலியல் குற்றவாளி எப்ஸ்டீன். இந்த 2 பேரையும் ஜாக் அண்ட் ரோஸ் மாதிரி சித்தரித்து வடிவமைச்சிருக்காங்க. இது என்ன கருமத்துக்கு இந்த போஸ்டரை போட்டாங்கன்னு தெரியல. நெட்டு பூரா இதாங்க அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. த்ரிஷாவும் பார்த்திபனும் தமிழ்நாட்டில் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த பக்கம் அமெரிக்காவில் ஈரான் போருக்கு இடையில இது என்னடா தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு அந்த தகவலை ஷேர் பண்ணுறேன். ஹார்முஸ் ஜலசந்தி, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பக்கத்தில் 16 ஈரானிய கன்னிவெடிகள் பதிச்சிருக்கக்கூடிய படகுகளை அமெரிக்கா தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. ஒரு புறம் அவங்க அந்த வேலையை செய்கிறாங்க, ஒரு புறம் அதுக்கு அகைன்ஸ்டாக இவங்க ஒரு வேலையை செய்கிறாங்க. நீர்வழி பாதையில் போரினுடைய விளைவு குறித்த கவலைகள் ரொம்ப பெரிய அளவில் அதிகரிக்குது. காசு கொடுத்துட்டு உள்ளே போ அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க. இப்போது உங்களோட எம்பசியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய அமெரிக்க தூதர்களை வெளியேற்றணும்னு சொன்னாங்க. இதுதான் மற்ற நாடுகளுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சவால். இந்த 2ஐயும் செஞ்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாட்டுக்கு உள்ளே போயிட்டு வெளில வாங்க, யார் வேணான்னு சொன்னால் அவங்கள தடுக்கலையே அப்படின்னு ஈரான் சொல்கிறாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேல் சார்ந்த கப்பல் வந்துச்சுன்னா அடிப்பேன் அப்படின்ட்டு இருக்காங்க. 16 நிமிட அடுக்குகளை அழித்ததாக இப்போது அமெரிக்க இராணுவம் கெத்து காட்டுறாங்க. அதாவது போட்டை பூரா அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது ஈரானுடைய IRGC சொன்னால் தான் தெரியும். ஒரு புறம். இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, USA போயிருக்கக்கூடிய அம்பானி இங்கே இருக்கிறவங்களெல்லாம் கெடுத்தது பத்தாதுன்னு அங்கே வேற போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவில்
ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படியெல்லாம் நம்மளை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கு. மக்கள் வந்து பாக்கெட்டு போட்டாலே காசு அப்படிங்கிற அளவிற்கு 18% 25% வரைக்கும் வரி விதித்து நம்மளை பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் மோடிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய பெரிய பணக்காரர் அம்பானி அவர்கள் புதிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு 27.5 லட்சம் கோடி ரூபாய் எங்கே அங்கே அமெரிக்காவில். இதனால் ட்ரம்ப் வந்து குஷியாயிருக்காரு. ரிலையன்ஸ் நிறுவனத்தினுடைய உதவியோட 27.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை டெக்சாஸில் போய் அமைக்கிறாங்க. இதுதான் அடுத்த பிளானு. இப்போ புரியுதா மோடி இந்தியாவில் எதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு திட்டம் போட்டு இப்போ அமெரிக்காவோட டைப் பண்ணியிருக்காருன்னு. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா இறங்கி வேலை செய்வார். இதே மக்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா டாடா பாய் பாய் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். சீனாவினுடைய எரிவாயு குழாய்கள் பெரிய விலை உயர்வுகள் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான சீன ஓட்டுநர்கள் பெட்ரோல் நிலையங்களில் வரிசையில் காத்திருந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதாவது இப்போ இந்த மாதிரியான நிலைமை, இதுக்கு முன்னாடி எப்போ அந்த மாதிரியான நிலைமை? 1973 79 ஆண்டுகளில் அமெரிக்காவில் இப்படி ஒரு நிலைமை இருந்தது அப்படின்னு லிஸ்ட் போடுறாங்க. நம்ம இந்தியாலையும் இப்போ இதே நிலைமை தான், சீனா மாதிரி தான் நம்மளும் நின்றுட்டு இருக்கோம். எரிவாயு ரேஷன் வந்து இப்போது செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டயத்தில். அதாவது எப்படின்னா ரேஷனில் எப்படி நிற்பாங்க, லைன் பண்ணி நிற்பாங்க ரைட்டா, கியூ அடிப்படையில் நிற்பாங்க. அது மாதிரி ஓட்டுநர்கள் வந்து தன்னுடைய கடைசி இலக்கு 1 2 3 4 அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நம்பர் வச்சுருக்காங்கன்னா சில பேர் 4 5 6 7 வச்சுருப்பாங்க. அந்த 4 இலக்க எண்களை வச்சு தான் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு, ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கு அப்படின்னா அடுத்த மாதம் தான் உனக்கு சிலிண்டரு அப்படிங்கிற அளவிற்கு எல்பிஜியினுடைய அந்த எரிவாயுலாம் நிரப்பிட்டு போயிருந்தாங்க. இது பெட்ரோல் டீசலுக்கும் பொருந்தும். இப்போ நான் வரும்போது கூட வந்து சென்னை மாதவரம் ஏரியாவில் முழுக்க எல்பிஜி சிலிண்டர், ஆட்டோக்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்பிஜி சிலிண்டர் ஆட்டோக்கள் பெரிய அளவில் வர்றதுக்கு முன்னாடியே இங்கே வீடுகளில் இருந்து காலி சிலிண்டரை கொண்டு போய் ஆட்டோவுக்கு போடக்கூடிய அந்த எல்பிஜி சிலிண்டர் கேஸை அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது 10% வந்து வாயுவில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அந்த சிலிண்டர் சப்போஸ் வீட்டில் இருந்து வெடிச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? மக்கள் வந்து அதான் சொல்கிறாங்களே, வடிவேல் சொல்கிற மாதிரி தான், தண்ணி எதுலேருந்து வந்தாலும் பிடிப்பாங்க நம்ம ஊருக்காரங்க அப்படிங்கிற கதையாக போயிட்டுருக்கு. ஆனால் மக்களையும் ஒன்றும் சொல்ல முடியாது. நிலைமை எப்படி இருக்குது, சிலிண்டர் இல்லை அப்படின்னா வீட்டில் சமைக்க முடியாது. ஸோ சமையல் எரிவாயு சிலிண்டரை சரியான முறையில் விநியோகம் செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. நயினா நாகேந்திரன் அவர்கள் பாஜகவினுடைய தமிழ்நாடு தலைவர், அவர் சொல்கிறாரு, நானே ஒரு டீலர் தான், எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்கிறதா தகவலே எதுவும் வரலையே அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எந்த வகையில் ஏற்புடையதுன்னு தெரியல. மக்கள் இவ்வளோ தூரம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் கூட உண்மையை மறுக்கிறது. ஆனால் செய்தியாளர்கள் பெரிய அளவில் சார் இந்த மாதிரி பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அடுக்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல செய்தியாளர்கள் சேட்டலைட் சேனலில் யாரும் கிடையாது. சரி, இது ஒரு புறம். இப்போ நான் சீனாவை பற்றி சொன்னேன்ல, அதுக்குண்டான ப்ரூஃபை நான் சொல்லிடுறேன். முழுக்க சீனாவில் இப்படி தான் லைன் பை லைனாக நின்று அவங்க பெட்ரோல் டீசல் ஃபுல்லாக பண்ணிட்டு போகிறாங்க. ஒரு நீண்ட நெடிய கியூ இருக்குது, அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ பெரிய கியூ பாருங்கள். ஆனால் ஒருத்தர் மேலே சண்டை போடல, கரெக்டாக லைன் பை லைனாக நின்று வாங்குறாங்க. இது மாதிரி நிலைமை நம்ம ஊரில் இப்போ வரப்போகுது, வந்துட்டு தான் இருக்குது. அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பாகிஸ்தான் டோட்டலாக ஷட் டவுன். சரி, உலகிற்கு இந்த 2 மத்திய கிழக்கு குழாய்கள் இப்போது எப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போது தேவையாக இருக்குது. சரியா? அது எந்தெந்த குழாய்? சவுதி அரேபியாவில் ஒன்று இருக்குது, அபுதாபி கச்சா எண்ணெய் குழாய் பாதை அப்படிங்கிற பேர். இன்னொன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ஒன்று, புஜைரா துறைமுகத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் முனையம் அப்படின்னு. இந்த 2 எண்ணெய் குழாயுமே இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸோட ஜாயிண்ட் அடிக்குது. அங்கேருந்து தான் எண்ணெயை கடத்திட்டு போய் மற்ற நாடுகளுக்கு சப்ளை பண்ணுறாங்க. இப்போ இந்த 2மே பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாரசீக வளைகுடாவில் இருந்து உலக சந்தைக்கு கணிசமான அளவு எண்ணெயை பெறுவதற்கு ஒரே வழி அந்த 2 குழாய் தான். சவுதி அரேபியா தன்னுடைய குழாய் பாதையை செங்கடல் துறைமுகமான யான்புவு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு அனுப்புது. இங்கே ஹவுதிகள் இருக்காங்கல்ல அந்த ஏரியாவுக்கு. ஈரான் ஈராக் போர் நடந்துட்டு இருந்துச்சுல, அந்த டயத்தில் 8 வருஷம் போர் நடந்து பாரசீக வளைகுடாவில் கப்பல் போக்குவரத்தை அச்சுறுத்திய 1980களில் நடந்த ஒரு போர் இருக்குல்ல, அந்த டயத்தில் கட்டப்பட்டது தான் அது. வரலாற்று சிறப்பு மிக்க குழாய். அந்த குழாயில் என்ன போகாமல் இருக்கிறது கிட்டத்தட்ட 45 வருஷம் கழித்து மறுபடியும் இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரைட்டா? ஈரானுடைய இஸ்பகானில் இருக்கக்கூடிய ரஷ்ய தூதரகம் சேதமடைஞ்சிருக்குங்கிற செய்தி இதுதான் இன்னைக்கு ஆனால் ஹாட்டான டாபிக். வடகொரியாவினுடைய எம்பசி தாக்கப்பட்டது தொடர்பாக இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி போட்டிருந்தேன். வடகொரியாவினுடைய அதிபர் கிம் வந்து கொந்தளிப்புன்னு. இப்போது ரஷ்யாவுடைய
மிக முக்கியமான தூதரகம் ஒன்று தகர்த்தெறியப்பட்டிருக்கு ஈரானில். அப்போது ரஷ்யாவுக்கு கோபம் வரணுமே, ஏன் வரலை அப்படின்னு கேட்டால், ரஷ்யா ஏகப்பட்ட உதவிகளை ஈரானுக்கு செய்கிறதா சில பேர் சொல்கிறாங்க. பட் அது டீலிங் அடிப்படையில் நடந்துகிட்டு இருந்தது. 2030 வரைக்கும் டிஃபென்ஸ் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நடந்தது. பட் இப்போது ரஷ்யா சைடில் இருந்து ஈரானுக்கு உளவு தகவல்கள் கொடுக்குறாங்கங்கிற செய்தி. பட் அமெரிக்காவுக்கே ஃபோன் பண்ணி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் ஈரானுக்கு என் சைடில் இருந்து எந்த உதவியுமே இன்ன வரைக்கும் நான் அனுப்பவே இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ ரஷ்யாவினுடைய அந்த தூதரகம் ஒரு பெரிய குண்டுவெடிப்பில் சிக்குச்சு ஈரானில். ஜன்னல்கள்லாம் உடஞ்சி ஊழியர்கள்லாம் காயமடைஞ்சதாக தான் அந்த செய்தி வெளியாகுது. இதை மாஸ்கோவும் உறுதிப்படுத்துகிறாங்க. கோபம் கொப்பளிச்சு டக்குன்னு ஈரானோட சேர்ந்து ரஷ்யா போர் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அங்கும் யூதர்கள் இருக்கிறார்கள், அங்கும் ரஷ்யர்கள் இருக்கிறார்கள், யூதர்கள் வாழும் நிலப்பகுதியான இஸ்ரேலிலும் அதே ரஷ்யர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சதை இந்த இடத்துல மறுபடியும் ஒரு தடவை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ இது ஒரு ராஜதந்திர நடவடிக்கை. புட்டின் ஒரு பழமைவாதி, அவர் அவ்வளவு எளிமையாக யூதர்களை பகைத்து கொள்ள மாட்டார். அதிகரித்து வரக்கூடிய மோதல் குறித்து ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஜஸ்கியான்கிட்ட புட்டின் பேசவும் செஞ்சிருக்கார். விரோதங்களை விட்டுருங்க, நண்பர்களாங்க, பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஈரான் இஸ்ரேல் இடையான போர் பிராந்தியம் முழுவதும் தீவிரமடைந்து வரக்கூடிய இந்த நிலையில இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இதில் ரஷ்யா இறங்கி தன்னுடைய மிலிட்ரி ட்ரூப்பெல்லாம் அனுப்புவாங்களான்னு பார்த்தா, உக்ரைனை அட்டாக் பண்ணுறதுக்கு வடகொரியாவில் இருந்து மிலிட்ரி மேன்ஸை டைரக்டாக ரஷ்யாவில் இறக்குறாரு. அவரை தான் பார்த்துக்கிறாரு. இதைத்தான் பெஸ்கோவ் அவர்கள் கொஞ்ச நாள் 2-3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். இந்த போர் ஆரம்பித்து இப்போ 12வது நாள், ஜூன் மாதம் போர் நடந்துச்சு, அது மொத்தமே 12 நாளில் முடிஞ்சிருச்சு. இப்போ இது 12வது நாளில் ஆரம்பித்து நம்ம வீடுகள் வரைக்குமே பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. ஈரான் இஸ்ரேலுக்கான போர். இப்போது பாதுகாப்பு கவுன்சில் அமைதியாக இருந்தது போதும், எங்கே ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு கவுன்சில் அமைதியாக இருந்தது போதும் அப்படின்னு ஈரானுடைய ஐநாவுக்கான தூதர் ஐநா சபையிலேயே போய் சொல்கிறார். எங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு இஸ்ரேலுக்கு என்ன உரிமை இருக்குது? எந்த தார்மீக உரிமையுமே இஸ்ரேலுக்கு கிடையாது. அவங்க தானே முதல்ல அடித்தாங்க, ஏன் அடித்தாங்கன்னு கேளுங்கயா அப்படின்னு கேட்டால் பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு ரஜினி முருகன் படத்தில் இந்த 3 பேர் உட்காந்து சொல்லுவாங்கல்ல, அந்த கதையாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்று ஈரான் குறிவைக்கப்படுகிறது, ரொம்ப சீரியஸான மேட்ரு. இன்று ஈரான் குறிவைக்கப்படுகிறது, நாளை இந்தியாவாக கூட இருக்கலாம். இறையாண்மை கொண்ட எந்த ஒரு நாடும் இது போன்ற தாக்குதல்களை நாளை எதிர்கொள்ள நேரிடும். அப்புறம் தானே நடந்துக்கிட்டு இருக்கு. நாங்கள் சொல்லி தான் நீங்கள் ரஷ்யன் ஆயிலேயே உங்களுக்கு 30 நாள் வாங்க சம்மதிக்கு, நீ யாரையா எங்களுக்கு ஆர்டர் போடுறதுக்குங்கிற கேள்வியை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருந்ததையும் இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன். எல்லாமே அஃபீஷியலாக நடந்த விஷயத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். எதுவும் கற்பனைக்கு உட்பட்டதெல்லாம் இங்கே எதுவும் கிடையாது, சரிங்களா? ப்ரூஃபு, எவிடன்ஸு, அதுதான் பிரசாத் சிக்னேச்சர். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே. விடுபொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991.